Hi friends, welcome to Gentak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சேலம் இளநிலை கட்டளைதாரருக்குரிய எக்ஸாம் எப்ப நடந்துச்சு அப்படினா 23/5/2018 நடந்தது. மதிப்பெண்கள் 100. நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம். எனது சகோதரனின் மரணத்தை விடவும் இவரது மரணம் எனக்கு பேரிடியாக இருந்து என்று காந்தியடிகள் குறிப்பிட்டது யாரை? தில்லையாடி வள்ளியம்மை. கப்பலோட்டிய தமிழன் என்கிற நூலை எழுதிய ஆசிரியர் யார்? மாப்போ சிவஞானம். வீரபாண்டிய கட்டபொம்மன் கிஸ்தி கொடுக்க மறுத்து வாதம் செய்த திருநெல்வேலி ஆங்கில ஆட்சியரின் பெயர் யாது? ஜாக்சன் துரை. ஆரியம் போல் உலக வழக்கழிந்து தொழிந்து சிதையாவுடன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. மேற்கண்ட தொடரில் குறிப்பிடப்படும் மொழிகள் யாது? சமஸ்கிருதம் மற்றும் தமிழ். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கூறியவர் திருநாவுக்கரசர். கல்கியின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது? அலை ஓசை. ஒரு பொருளின் விலை ரூபாய் 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை தள்ளுபடி விலையில் 1350க்கு விற்றால் தள்ளுபடி செய்யப்பட்ட சதவீதம் 10%. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 2015ஆம் ஆண்டு 18,000, 2017ஆம் ஆண்டு 5% உயர்ந்துள்ளது என்றால் 2017ஆம் ஆண்டு அந்த கிராமத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? 18,900. 30 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? 15%. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற பாட்டு அமைந்துள்ள தமிழ் நூல் எது? அகநானூறு. முதல் உலக தமிழ் மாநாடு எங்கே நடைபெற்றது? மலேசியா. வந்தேன் பார்த்தேன் வென்றேன் என்று முழங்கிய மன்னன் யார்? ஜூலியஸ் சீசர். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் ராஜகோபாலாச்சாரி. 10 நபர்கள் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கின்றனர். 15 நபர்கள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடிவுபடும்? 4 நாட்களில். 30 வேலையாட்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் உழைத்து 32 நாட்களில் 300 மீட்டர் சாலையை அமைக்க முடியும் என்றால் 20 வேலையாட்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 100 மீட்டர் சாலை அமைக்க தேவைப்படும் நாட்கள் 10. இந்தியாவில் பூமிதான இயக்கத்தை துவங்கியவர் யார்? வினோபாபுவே. ஒரு ஏக்கர் என்பது கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கும்? 100 சென்ட். இந்திய தேசிய கீதம் பாடும் கால நேரம் எவ்வளவு? 52 வினாடிகள். கிபி 2018க்கு இணையான திருவள்ளுவர் ஆண்டு எது? 2049. சமண மத துறவிகளால் இயற்றப்பட்ட நூல் நாலடியார். அதிக நாட்கள் அதாவது 3 ஆண்டுகள் தொடர்ந்து திரையரங்கில் ஓடிய தமிழ் திரைப்படம் எது? ஹரிதாஸ். வில் அம்பு கொடி யாருடையது? சேரர்களின் கொடி. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் எத்தனை? 22. தற்போது வழக்கில் உள்ள கிறிஸ்தவர்களின் விவிலியம் எனப்படும் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆறுமுக நாவலர். கந்த புராணம் என்கிற தமிழ் காவியத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். அறுபடை வீடுகளில் இடம்பெறாத வீடு? மருதமலை. முத்தை தரு பக்தி திருநகை என்கின்ற பாடல் அமைந்த நூல் இது? திருப்புகழ். தெலுங்கானா மாநில அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள 2வது மாநில அலுவல் மொழி எது? உருது. தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் இராமாயணமும் குறளும். பெத்லஹேம் குழவஞ்சி நூல் ஆசிரியர் வேதநாயக சாஸ்திரிகள். குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு சேமித்து வைக்கும் இடம் எது? கல்லீரல் மற்றும் தசைகளில். இரத்த புற்றுநோய் என்பது லுக்கீமியா. அவசரகால ஹார்மோன் என அழைக்கப்படுவது அட்ரீனலின். நாஞ்சில் நாடு என்று அழைக்கப்படும் மாவட்டம் கன்னியாகுமரி. 6 மாதத்திற்கு மேலாக புழக்கத்தில் உள்ள காசோலை கீழ்கண்டவாறு அழைக்கப்படும். காலக்கெடு முடிந்த காசோலை. கிறிஸ்துவ திருமண சட்டம் 1925 படி நடைபெற்ற திருமணத்தை திருமணம் முறிவு பெறுவதற்கு எந்த சட்டத்தின் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும்? சிறப்பு திருமண சட்டம் 1954. இந்திய சமூக சேவர்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. ஒரு சக்கரமானது 3 வினாடிகளில் 48 சுற்றுகள் சுற்றுகிறது. அதேபோல் சக்கரம் 30 வினாடிகளில் எத்தனை முறை சுற்றும்? 480. வானம் நீல நிறத்தில் தோன்ற காரணம்? ஒளிச்சிதறல். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் ஈவே ராமசாமி. ஏ பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறார். பியால் ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள். ஆனால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் 4 நாட்கள். ராமு 12 கிலோமீட்டர் வடக்காக நடந்து பின்னர் 10 கிலோமீட்டர் கிழக்காகவும் மற்றும் 12 கிலோமீட்டர் தெற்காகவும் நடந்தால் அவன் தொடக்கத்தில் இருந்து இப்பொழுது இருக்கும் இடம் எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர். அருள் என்பவர் 4000 வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 15% வட்டியில் முதலீடு செய்தால் அப்பணத்திற்கு 3 ஆண்டுக்கு பிறகு கூட்டி வட்டி எவ்வளவு கிடைக்கும்? ரூபாய் 2083.50. இராமாயணத்தில் ராமன் மற்றும் ராவணன் படைகளிடையே எவ்வளவு காலம் போர் நடைபெற்றது? 13 நாட்கள். சிங்க முகமும் மனித உடலும் கொண்டது நரசிம்மர் அவதாரம். அதே போன்று
எகிப்தில் மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட சிற்பத்தின் பெயர் ஸ்பின்ஸ். ராமனை நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட ராமாயணத்துக்கு எதிராக ராவணனை நாயகனாக கொண்டு எழுதப்பட்ட நாடக நூல் இது ராவண காவியம். குரங்கணி மலை எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. இந்திய அரசின் அறிவிப்புப்படி இந்தியாவில் கடைசியாக மின்வசதி பெற்ற லீசாங் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மணிப்பூர் மாநிலம். சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் போது அணிவிக்கப்படும் உடை எது? பச்சை பட்டு. புல்லாங்குழலில் எத்தனை துளைகள் உள்ளன? 8. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருக்கான ஓய்வு பெறும் வயது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயதை விட 3 ஆண்டுகள் கூடுதல். பாகிஸ்தான் நாட்டின் தலைநகர் எது? இஸ்லாமாபாத். 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் பயன்பாட்டிற்காக 3:2:7 என்ற விதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் என்ன? 6:4:14. 4 சிட்டுக்குருவிகள் சேர்ந்து ஒரு கூட்டை 4 நாட்களில் கட்டி முடித்தது. ஒரு சிட்டுக்குருவியைப் போல் 2 மடங்கு திறன் கொண்ட 2 ஆந்தைகள் அதே கூட்டினை கட்டி முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? ஆந்தைகள் தங்களது கூட்டினை கட்டுவது கிடையாது. ஆன்சர். சதுர வடிவ பூங்காவின் பக்க அளவுகள் 60 மீட்டர். அதன் தரையை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும் செலவு எவ்வளவு? ரூபாய் 18,000. ஒரு தோட்டமானது முக்கோண வடிவில் உள்ளது. அதன் அடிப்பக்கம் 26 மீட்டர், உயரம் 28 மீட்டர். தோட்டத்தை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும். மொத்த செலவு என்ன? ரூபாய் 1820. போரின் போது சேர நாட்டு போர் வீரர்கள் அணிந்த பூமாலை பனம்பூ மாலை. பண்டைய தமிழகத்தில் கடலும் கடற்கரை பகுதியும் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நெய்தல். வள்ளலாரின் அருட்பாய் இயக்கத்திற்கு எதிராக மருட்பாய் இயக்கம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ஆறுமுக நாவலர். முகமது பின் துக்ளக் இந்திய நாட்டின் தலைநகரை தில்லியிலிருந்து எந்த நகருக்கு மாற்ற உத்தரவிட்டார்? தேவகிரிக்கு. 5 ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு முந்தைய சோவியத் ரஷ்யா. தான் இயற்றிய ராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கண்டறிய ரூபாய் 20,000. வாக்கிங் போகும்போது மொபைல் யூஸ் பண்ண வேண்டாம். சரியான தமிழ் மொழி பெயர்க்கப்பட்ட வாக்கியம் எது? நடைபயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம். கீழ்கண்ட வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் எழுதுக. தேன், பூ, வண்டு, மெழுகு. பூ, தேன், வண்டு, மெழுகு. மணிப்பூர் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள தமிழக நீதிபதி யார்? ஆர். சுதாகர். ஏ என்பவர் ஒரு திசையை நோக்கி 1 கிலோமீட்டர் நடந்து சென்ற பிறகு இடது பக்கம் திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார். பின்னர் மீண்டும் இடது பக்கம் திரும்பி நடந்து செல்கிறார். தற்போது அவர் கிழக்கு திசையை நோக்கி நடந்து செல்கிறார் எனில் அவர் தொடக்கத்தில் இருந்து எந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார்? கிழக்கு. ஒரு கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும்போது 3:15 அவ்வாறெனில் கடிகாரத்தில் நேரடியாக காணப்படும் சரியான மணி 9:45. கடிகாரம் 3:40 மணியை காட்டும்போது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் 150 டிகிரி. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் முயலை மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் நாய் 100 மீட்டர் இடைவெளி துரத்தி செல்லும் போது நாய் எவ்வளவு தூரத்தில் முயலை பிடிக்கக்கூடும்? 3 நிமிடங்கள். கோவா மாநிலம் இந்திய குடியரசில் இணைக்கப்பட்ட ஆண்டு 1967. ஆகாய விமானங்களின் வேகத்தை அளக்கும் கருவியின் பெயர் ஸ்பீடோமீட்டர். மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது? 70%. உலகம் உருண்டை என்பதை முதலில் நிரூபித்த தத்துவ ஞானியார்? கலீலியோ. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி என பிரிந்து இருந்த ஜெர்மன் எப்போது ஒன்றிணைந்தது? 1990. 1 பைசா தமிழன் என்கிற பத்திரிகையை துவங்கி நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். முத்தமிழ் வித்தகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமி விபுலானந்தர். ஃபைண்ட் அவுட் த மோஸ்ட் சிமிலர் மீனிங் சினானிம்ஸ். இந்த வேர்டுக்கு சினானிம்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ஃபோர்ஸ்ட் அப்படின்னா இம்போஸ்ட், பெர்ப்ளெக்ஸ் அப்படின்னா பசில்ட். இப்போ இந்த வேர்டுக்கு ஆண்டனிம்ஸ். ப்ரீசியஸ் அப்படின்னா இன்வாலிட், செக்யூர் அப்படின்னா லாஸ். நெக்ஸ்ட் கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் வேர்டு. இந்த வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் வேர்டு நியூட்ரிஷன் அப்படின்னா மால் நியூட்ரிஷன். ப்ரிஃபிக்ஸ்னா ஃபஸ்ட்டு செக்கர், ரெகுலர்னா இர்ரெகுலர். சஃபிக்ஸ் வேர்டு ஈக்குவல்னா ஈக்குவாலிட்டி, சர்வைவ் அப்படின்னா சர்வைவிலிட்டி. இட்டாலி இதில் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணும். ஏ அண்ட் த. இட்டாலி இஸ் அன் யூரோப்பியன் கண்ட்ரி. த தீப் வாஸ் he to the price and
India will become the superpower shortly. அடுத்து filling the blanks with suitable preposition given below. Don't point out my mistake. I am looking for a good job. அடுத்து correct plural form to the word given below. Plural கண்டுபிடிங்க. Child அப்படின்னா children. Monkey monkeys. கீழ்கண்ட 96 முதல் 100 வரையான வினாக்களில் உள்ள ஆங்கில எழுத்துக்களுக்கு விரிவாக்கம் தருக. NLC, BSNL, CBSE, TNPL, TNPSC. NLC அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். BSNL பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். TNPL தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட். TNPSCனா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தேங்க்யூ. இடைநிலை கட்டளைதாரருக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். 10 நபர்கள் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கின்றனர். 15 நபர்கள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடிவுபடும்? 4 நாட்களில். ஆன்சர் நான் வந்து கொடுக்கேன், நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் முதல் சமுக்குள்ள ஆன்சர். 8வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர். 9வது கொஸ்டின். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 2015ஆம் ஆண்டு 18,000, 2017ஆம் ஆண்டு 5% உயர்ந்துள்ளது என்றால் 2017ஆம் ஆண்டு அந்த கிராமத்தின் மக்கள் தொகை 18,900. 9வது சம்முக்கு ஆன்சர். அடுத்து 30 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? 15%. 10வது சம்முக்கு ஆன்சர். அடுத்து 15வது சம். 10 நபர்கள் ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கின்றனர். 15 நபர்கள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அந்த வேலை முடிவுபடும்? 4 நாட்களில். 15வது சம்முக்குரிய ஆன்சர் இது. 16வது சம். 30 வேலையாட்கள் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் உழைத்து 32 நாட்களில் 300 மீட்டர் சாலை அமைக்க முடியும் என்றால் 20 வேலையாட்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 100 மீட்டர் சாலை அமைக்க தேவைப்படும் நாட்கள் எத்தனை? 10 நாட்கள். 16வது சம். அடுத்து 39வது சம். ஒரு சக்கரமானது 3 வினாடிகளில் 48 சுற்றுகள் சுற்றுகிறது. அதே போல் சக்கரம் 30 வினாடிகளில் எத்தனை முறை சுற்றும்? 480. 39வது சம்முக்குரிய ஆன்சர் இதுதான். அடுத்து 42வது சம். பியை விட 2 மடங்கு வேலை செய்கிறார். பியால் ஒரு வேலையை தனியாக முடிக்க 12 நாட்கள். ஆனால் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவைப்படும் நாட்கள் 4 நாட்கள். ஆன்சர் 42வது சம்முக்கு ஆன்சர் 4 நாட்கள். அடுத்து 43வது சம். ராமு 12 கிலோமீட்டர் வடக்காக நடந்து பின்னர் 10 கிலோமீட்டர் கிழக்காகவும் மற்றும் 12 கிலோமீட்டர் தெற்காகவும் நடந்தால் அவன் தொடக்கத்தில் இருந்து இப்பொழுது இருக்கும் இடம் எவ்வளவு தூரம்? 10 கிலோமீட்டர். ஆன்சர் 43வது சம்முக்கு இதுதான் ஆன்சர். அடுத்து 44. அருள் என்பவர் ரூபாய் 4000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 15% வட்டியில் முதலீடு செய்தால் அப்பணத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்கும்? ரூபாய் 2083.50. 44வது சம். இதுதான் 44வது சம்க்குரிய ஆன்சர். அடுத்து 55வது சம். 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பன் பயன்பாட்டிற்கு 3:2:7 என்ற விதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் 6:4:14. 55வது சம்முக்குரிய ஆன்சர். அடுத்து 57வது சம். சதுர வடிவ பூங்காவின் பக்க அளவுகள் 60 மீட்டர். அதன் தரையை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதமாகும். செலவு எவ்வளவு? 18,000. 57வது சம்முக்குரிய ஆன்சர். 58. ஒரு தோட்டமானது முக்கோண வடிவில் உள்ளது. அதன் அடிப்பக்கம் 26 மீட்டர், உயரம் 28 மீட்டர். தோட்டத்தை சமன் செய்ய சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதமாகும். மொத்த செலவு 1820. 58வது சம். அடுத்து 66வது சம். 4% ஆண்டி வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசல் எவ்வளவு? 20,000. 66வது சம்.
கடிகாரத்தின் மணி கண்ணாடியில் பார்க்கும்போது 3:15 அவ்வாறெனில் கடிகாரத்தில் நேரடியாக காணப்படும் சரியான மணி 9:45. 71வது சம். நேரடியாக பார்க்கும்போது இந்த ஆன்சர், கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த ஆன்சர். 72வது சம் முடிஞ்சிட்டு. 72. கடிகாரம் 3:40 மணியை காட்டும்போது மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் 150 டிகிரி. 72வது சம்முக்குரிய ஆன்சர் 73. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் முயலை மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் நாய் 100 மீட்டர் இடைவெளியில் துரத்தி செல்லும் போது நாய் எவ்வளவு நேரத்தில் முயலை பிடிக்கக்கூடும்? 3 நிமிடங்களில். இதுதான் 73வது சம்முக்குரிய ஆன்சர். இதுதான் இளநிலை கட்டளைதாரர் மேக்ஸ்க்குரிய ஆன்சர். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சேலம் முதுநிலை கட்டளைதாரர் எக்ஸாமுக்குரியது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் முதுநிலை கட்டளைதாரர் போஸ்ட்டுக்குரியது. 2018 கொஸ்டின் பேப்பர் இது. நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசினால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிமுகப்படுத்தப்பட்டது? 1970. கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படும் புகழை பெற்றவர் யார்? ஹென்றி ஆல்ஃபர்ட் கிரிட்டினேயர். மார்க்கோ போலோ தனது பயண நூலில் குறிப்பிட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த நகரம் எது? காஞ்சிபுரம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் மாப்போ சிவஞானம். மதராஸ் மனதே என்று முழக்கமிட்டு போராடிய இயக்கத்தினர் யார்? சென்னையில் குடியேறிய ஆதி தெலுங்கர்கள். அச்சில் வெளிவந்த முதல் தமிழ் நூல் இது? தம்பிரான் வணக்கம். ஒரு காலத்தில் ரஷ்யாவின் பகுதியாக இருந்து தற்போதைய அமெரிக்க மாநிலம் எது அப்படின்னா அலஸ்கா. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கொடியில் எத்தனை நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன? 50. காவிரி மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்ற தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்த தண்ணீர் அளவு எவ்வளவு? 192 டிஎம்சி. ஒரு டிஎம்சி தண்ணீர் என்பது அளவு எவ்வளவு? 100 கோடி கன அடி அளவு. தமிழக சட்டமன்றத்திலிருந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவைத்தலைவர் திரு தனபால் அவர்களால் பதவி இழப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 18. காவிரி நதி நீர் பங்கீட்டு வழக்கில் கீழ்கண்டவற்றில் சம்பந்தப்படாத மாநிலம் இது? ஆந்திரா. வேலண்டைன் டே என்றழைக்கப்படும் காதலர் தினத்தில் குறிப்பிடப்படும் வேலண்டைன் என்பது கிறிஸ்துவ பாதிரியாரின் பெயர். டோக்லாம் எல்லை பிரச்சனையில் தொடர்பில்லாத நாடு எது? பாகிஸ்தான். அப்போ தொடர்புடைய நாடு இந்தியா, சீனா, பூட்டான். ஒரு மசோதா நிதி மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் நபர் மக்களவையின் பேரவைத் தலைவர். ஐரோப்பிய யூனியன் பொன்விழா ஆண்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற சொற்றொடரை மேற்கோள் காட்டி பேசிய இந்திய தலைவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் சுந்தர் பிச்சை. ₹1 காகித பணத்தில் கையெழுத்து யாரால் செய்யப்படுகிறது? இந்திய நிதி அமைச்சக செயலாளர். வெள்ளி புரட்சி என்பது இதனை குறிக்கிறது. இந்தியாவின் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க மேற்கொள்ளும் அறிவியல் முயற்சி. என் சரிதம் என்ற நூல் உவே சாமிநாதர் ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் தான் என் சரிதம் என்ற நூல். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் மரித்த சீடர் யார்? செயின்ட் தாமஸ். தற்போதைய கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் பயன்படுத்தப்படும் தேவன், கத்தர் என்கிற வார்த்தைகளை உருவாக்கியவர் யார்? சைவ மத பற்றாளர் ஆறுமுக நாவலர். பஞ்ச பாண்டவர்களான நகுலன், சகாதேவன் ஆகியோரின் தாயார் யார்? மாத்ரி. அமெரிக்காவின் சேல நகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மசசூசெட்ஸ். அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 4 ஆண்டுகள். நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டவர் யார்? மாயாவரம் வேதநாயகம் பிள்ளை. 18ஆம் நூற்றாண்டின் தென்னிந்திய வரலாற்றை அறிய உதவும் நாட்குறிப்பு யாருடையது? ஆனந்தரங்கம் பிள்ளை. நடத்து தமிழ் ஆண்டின் பெயர் யாது? ஹே விளம்பி. மதுரை காமராசர் பல்கலைக்கழக சம்பந்தமான பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான பேராசிரியை நிர்மலா தேவி சம்பந்தமான நிகழ்வு குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட இந்திய ஆட்சிப்பணி விசாரணை அதிகாரி யார்? சந்தானம். உச்சநீதிமன்ற கொலீஜியம் உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிக்கு பரிந்துரை செய்த பெயரை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய கேட்டுக்கொண்டு மீண்டும் கொலீஜியம் பரிந்துரை செய்ய முடிவு செய்துள்ள நீதிபதியின் பெயர் KM ஜோசப். மாநில பல்கலைக்கழகங்களின் இணை வேந்தர் யார்? சம்பந்தப்பட்ட துறையின் மாநில அமைச்சர். 2ஆம் உலகப் போரின் போது பாகிஸ்தான் எந்த நாடுகளின் கூட்டணியில் அங்கம் வகித்தது? 2ஆம் உலகப் போரின் போது பாகிஸ்தான் என்ற நாடு உருவாகவில்லை.
ஓரின சேர்க்கையாளர்களை இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த பிரிவை செல்லாது என்று அறிவிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். த.ச. 377. 916 ஆபரண தங்கத்தின் 916 ஆபரண தங்கத்தில் உள்ள தங்கத்தின் சதவீதம் என்ன? 91.6%. வாராந்திர விடுமுறை வீக்கெண்டை அறிமுகப்படுத்தியவர்கள் ரோமானியர்கள். தமிழ்நாட்டில் தோன்றிய மிக தொன்மையான தமிழர் மருத்துவ முறை சித்த வைத்தியம். தமிழ்நாட்டில் தோன்றிய மிக தொன்மையான தமிழர் மருத்துவ முறை சித்த வைத்தியம். லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி. 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சொந்தமான ரயில் வைத்திருந்த தமிழன் யார்? டி. நம்பெருமாள் செட்டி. விமான இறக்கையின் கீழ்ப்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன்? மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழும்ப செய்ய. மூடிய பொருளாதாரம் என்பது அயல்நாட்டு வாணிபத்தை அனுமதிக்காது. புதுச்சேரி அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். தமிழ் மொழி அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள வெளிநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா. கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க போராடி வெற்றி கண்ட தலைவர் யார்? ஏ. நேசமணி. நீதிபதிகளை நியமிக்கும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது? பிரான்ஸ். கொரியா, வடகொரியா, தென்கொரியா என்று எதற்கு பின்னர் பிரிக்கப்பட்டது? இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர். தோல் சிலை போராட்டம் என்பது திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு எதிராக நடைபெற்றது. ஏற்றுமதிக்கென பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படும்? உள்நாட்டு வியாபாரம். அனைத்து மதத்தினரும் குழந்தைகளை தத்து எடுப்பதற்கு வழிவகை செய்யும் சட்டம் எது? இந்து தத்து எடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் 1956. இந்திய கிறிஸ்தவர் ஒருவர் இறக்கும் பட்சத்தில் அவரது சொத்துக்கள் எந்த சட்டத்தின்படி வாரிசுகளை அடையும்? இந்திய வாரிசுரிமை சட்டம் 1925. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எது? 370. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள மற்றொரு பெயர் யாது? பாரத். புத்தர் பிறந்த லும்பினி தற்போது எங்கு அமைந்துள்ளது? நேபாளம் நாட்டில். இந்தியாவின் எந்த அரசர் நெப்போலியனுடன் ஒப்பிடப்படுகிறார்? சமுத்திரகுப்தர். மக்களவையில் புதுச்சேரிக்கு எத்தனை உறுப்பினர்கள் இடங்கள் உள்ளன? ஒரு இடம். பின்வருவற்றில் எது இரட்டை கிளவி கிடையாது? வருக வருக என்று வரவேற்றால். இது இரட்டை கிளவி கிடையாது. வளவள, கலகல, குடுகுடு இதுதான் இரட்டை கிளவி. தமிழன் என்றோர் இடமுண்டு தனியே அதற்கு குணமுண்டு என கூறியவர் யார்? நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை. மகாபாரத பேர் எவ்வளவு காலம் நடைபெற்றது? 18 நாட்கள். ஐ திங்க் மகாபாரத போர் எவ்வளவு காலம் நடைபெற்றது? 18 நாட்கள். பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் படைகளத்தில் காயமுற்ற போர் வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்த ஒரு சிறந்த செவிலியர். தமிழ்நாடு நீதிமன்ற அமைச்சக பணியாளர்களின் பணிநிலை மேலிருந்து கீழாக வரிசைப்படி சரியானது எது அப்படின்னா, தலைமை நிர்வாக அதிகாரி, முதுநிலை கட்டளைதாரர், தலைமை எழுத்தர், சிரஸ்தாரர், அலுவலர், உதவியாளர், இளநிலை உதவியாளர். தமிழ்நாடு நீதிமன்ற அமைச்சக பணியாளர்களின் பணிநிலை மேலிருந்து கீழாக வரிசைப்படி சரியானது எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலைமை நிர்வாக அதிகாரி, அடுத்து முதுநிலை கட்டளைதாரர், அடுத்து தலைமை எழுத்தர், அடுத்து சிரஸ்தாரர், அடுத்து அலுவலக உதவியாளர், அடுத்து இளநிலை உதவியாளர். இதுதான் சரி. கானல் நீர் என்பது கோடை காலத்தில் மணற்பரப்பில் பாலைவனங்களில் நீர் இருப்பது போன்று காணும் மாய தோற்றம். இந்தியாவில் நிதி ஆண்டு வருமான வரி மதிப்பீட்டு ஆண்டு என்பது எந்த காலத்தை குறிப்பிடுகிறது? ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரையானது. 62, 63, 64, 65, 66, 67 சம்மு. இதுவும் சம்மு தான். 69 சம்மு. எத்தனை வரை சம்மு அப்படின்னா 73 வரை. 75 வரைக்கும் சம்மு தான் இருக்கு. அடுத்து 78வது கொஸ்டினில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃபை படித்து அதிலேருந்து கொஸ்டின் எடுத்து நம்ம எழுதணும். இது தமிழில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் வந்து இங்கிலீஷில் எழுதணும். ஃபர்ஸ்ட், ஹூ வாஸ் த அஸ்ட்ரானமர் லிவ்டு இன் ஆன்சியன் இந்தியா டியூரிங் குப்தா பீரியட்? யார் அப்படின்னு கேட்டால் வரகாமித்திரர். இந்தியாவில் வானசாஸ்திர அறிவு வரகாமித்தர் என்பவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வரகாமித்தர். ஹவு த ஸ்டூடெண்ட் வேர் அட்மிட்டட் இன் நாலந்தா யூனிவர்சிட்டி? எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு, நுழைவுத் தேர்வு வச்சு தான் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸை அனுமதிக்கிறாங்க. அதுதான் ஆன்சர். வாட் வேர் த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் டாட் நாலந்தா யூனிவர்சிட்டி? நாலந்தா யூனிவர்சிட்டியில் எந்த லாங்குவேஜ்
சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பயிற்சி மொழிகளாக பாலியும் சமஸ்கிருதமும், பாலி அண்ட் சான்ஸ்கிரிட். இங்கிலீஷில் நம்ம எழுதணும். ஹவு த ப்ரொஃபஸர் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி வேர் கால்டு. ப்ரொஃபஸர்ஸ் எல்லாரும் நாலந்தா யூனிவர்சிட்டியில் எப்படி கூப்பிடப்படுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் துவாரா பண்டிதர் என்று அழைக்கப்படுகின்றனர். ப்ரொஃபஸர் எல்லாரையும் துவாரா பண்டிதர்னு அழைக்கிறாங்க. ஹூ வாஸ் த ஃபாரின் டிராவலர் விசிட்டர் நாலந்தா யூனிவர்சிட்டி. நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு எந்த ஃபாரினர் விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீன யாத்ரிகர் யுவான் சுவாங் இப்பல்கலைக்கழகத்திற்கு குப்தர் காலத்தில் பயணித்துள்ளார். அப்போ ஆன்சர் சீன யாத்ரிகர் யுவான் சுவாங். ஹியூவான் சுவாங் தான் நம்ம ஆன்சர். இங்கே தமிழில் கொடுத்துருக்கதா இங்கிலீஷில் நம்ம எழுதணும். அடுத்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தமிழில் நம்ம ஆன்சர் எழுதணும். ராஜலட்சுமி தனது 5வது வயதில் எதனால் பாதிக்கப்பட்டார்? போலியோ. இதில் ராஜலட்சுமி வாஸ் ஸ்ட்ரக் பை போலியோ அட் த ஏஜ் ஆஃப் 5. போலியோ. 2வது ராஜலட்சுமிக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? கல்பனா சாவ்லா விருது 2009. ஷி வாஸ் அவார்டட் கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் த இயர் 2009. அடுத்து மாரியப்பன் தங்கவேலு எந்த கிராமத்தை சேர்ந்தவர்? வடகம்பட்டி. தங்கவேலு அதாவது 22 year old மாரியப்பன் தங்கவேலு வடகம்பட்டி வில்லேஜ் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் ஒன் ஹிஸ் லெக் அட் த ஏஜ் ஆஃப் 5 இன் பஸ் ஆக்சிடென்ட். அதாவது மாரியப்பன்கிறவர் 21 வயசு உள்ள மாரியப்பன் தங்கவேலு அப்படிங்கிறவர் வடகம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்தில் இருக்காரு. அவருக்கு லாஸ்ட் ஒன் ஹிஸ் லெக் அட் ஏஜ் ஆஃப் 5 இன் பஸ் ஆக்சிடென்ட். அவருக்கு பஸ் ஆக்சிடென்ட்ல 5 வயசு இருக்கப்ப அவருக்கு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதில் என்ன செஞ்சிருக்காரு? அவரோட ஒரு காலை இழந்திருக்கார். மாரியப்பன் தங்கவேலு எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? உயரம் தாண்டுதல். அதாவது he created history by winning a gold medal in the men's high jump even at the Rio Paralympics. மிஸ்டர் இளம்பர்தி இன் கோச் ஆஃப் மாரியப்பன். அதாவது மென்ஸ் ஹை ஜம்பில் தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? கோல்டு மெடல் பிடிச்சிருக்காரு. மாரியப்பன் தங்கவேலின் பயிற்சியாளர் யார்? இளம்பர்தி. அதாவது அவருடைய கோச் யார்? மிஸ்டர் இளம்பர்தி இன் த கோச் ஆஃப் மாரியப்பன் ஸ்டேட் தட் இளம்பர்திங்கிறவர் தான் அவருடைய கோச்சாக இருந்திருக்கார். அவ்வளோதான். அடுத்து இட் வாஸ் ஒபீவியஸ். சினானிம்ஸ். ஒபீவியஸ்னா டவுட்ஃபுல். சஃபீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சினானிம்ஸ் ரிசைட். அடுத்த ஆண்டனிஸ். பிரீச் அப்படின்னா புரோக்கன். கான்ட்ரோவர்சி அப்படின்னா கம்பேரிசன்ஸ். அடுத்து ஆட் வேர்ட் கண்டுபிடிக்கணும். காமன், யூஷுவல், ரெகுலர் இந்த 3 ஒரே வேர்ட். ஆட் வேர்டு என்ன? ஸ்ட்ரேஞ்ச். ஹானர், பிரேவ், ஒண்டர்ஃபுல் 3 ஒன்று. ஆட் வேர்டு எக்ஸலன்ட். இதில் ராங் ப்ரிஃபிக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்வின்சிபிள் அப்படிங்கிறது கரெக்டான ப்ரிஃபிக்ஸ். இன்டிலேயபிள் அப்படிங்கிறதும் கரெக்ட். மால் நொரிஷ்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட். அன்அசசபிள் அப்படிங்கிறது தவறான ப்ரிஃபிக்ஸ். ராங் சஃபிக்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேபிட்டலைஸ்ட் அப்படிங்கிறது கரெக்ட். வியான்ஸ் அப்படிங்கிறதும் கரெக்ட். ஈக்குவாலிட்டிங்கிறதும் கரெக்ட். வயோலினன் அப்படிங்கிறது தவறு. அடுத்து சூட்டபிள் ப்ரிப்போசிஷன் கிவன் ஃபிலோ நம்ம என்ன செய்யணும்? ஃபில் பண்ணணும். இதை தேர் இஸ் எ கேஷ் இன் த மணி பர்ஸ். த பாய் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் த 2 பில்லர். மணி எதில் இருக்குன்னா மணி பர்ஸில் இருக்குது. மணி பர்ஸ் உள்ள. இன் அப்படின்னா உள்ளன்னு அர்த்தம். த பாய் ஸ்டாண்டிங் பிட்வீன் த 2 பில்லர். அந்த பையன் எங்கே நிற்கிறான் அப்படின்னா 2 பில்லர் 2 பில்லருக்கு நடுவில் நிற்கிறான். பிட்வீன். கீழ்கண்ட 96 முதல் 100 வரையான ஆங்கில எழுத்துக்களுக்கு விரிவாக்கம் தருக. சிபிஐ, யூபிஎஸ்சி, என்சிஆர்டி, டான்சி, எல்டிடி. இதுக்கு அப்ரிவேஷன். சிபிஐ அப்படின்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். என்சிஆர்டி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். டான்சி தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட். எல்டிடிஇ லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம். இப்போ அடுத்து ஒரு பேருந்து 360 கிலோமீட்டர் தூரத்தை 4 மணி நேரத்தில் கடக்கிறது. அதே வேகத்தில் பேருந்து செல்லும் போது 6 மணி 30 நிமிடங்கள் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? 585. இதுக்கான ஆன்சர் விளக்கமான விடை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்சர் 62வது சம்முக்கு இது. அடுத்து 63. ஒரு பேருந்து 7 ஆட்கள் ஒரு வேளையை 52 நாட்கள் செய்து முடிக்கின்றன. அதே வேளையை 13 நாட்களில் 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? 28 நாட்கள். இதுதான் அதுக்கான ஆன்சர். 63வது சம்முக்குரிய ஆன்சர். அடுத்து 64.
ஒரு இராணுவ முகாமில் 800 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 60 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும்? 40 நாட்களுக்கு. 64க்குள்ள ஆன்சர். 64வது சம். அடுத்து 65. ஒரு சதுர வடிவ பூங்காவின் பக்க அளவுகள் 60 மீட்டர். பூங்காவை சுற்றி மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் வேலி போட ஆகும் செலவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2400. 65வது சம். அடுத்த 66. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோண வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர். திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 5 வீதம் ஆகும் மொத்த செலவு எவ்வளவு? ரூபாய் 10,000. 66வது சம்முக்கு ஆன்சர் 10,000. அடுத்து 67. ஏ என்பவர் 60 மீட்டர் நீளமுடைய சதுர வடிவ மனையை வாங்கினார். பி என்பவர் அந்த நிலத்திற்கு அடுத்த 70 மீட்டர் x 50 மீட்டர் அளவுடைய செவ்வக வடிவ மனையை வாங்கினார். இருவரும் ஒரே விலைக்கு வாங்கினார்கள் எனில் யார் வாங்கியது லாபகரமானது? ஏ வாங்கியது. ஆன்சர் 67வது சம்முக்கு ஆன்சர். அடுத்து 69. ரூபாய் 5000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடன் கொடுக்கப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவைகளுக்கு உள்ள வேறுபாடு யாது? ரூபாய் 72. ஆன்சர் 69வது சம். அடுத்து 70. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 20% குறைவாக உள்ளதெனில் பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? 20%. 70வது சம். இதுதான் 70வது சம். ஆன்சர் 20%. அடுத்து 71. ஒரு தெருவில் நிறுத்தப்பட்டுள்ள 25 அடி நீளமுள்ள ஏணி தரைமட்டத்திலிருந்து 24 அடி உயரமுள்ள ஜன்னலை தொடுகிறது. அடியை மாற்றாமல் ஏணியை சுழற்ற தெருவின் மறுபக்கத்தில் உள்ள ஜன்னலை 7 அடி உயரத்தில் தொடுகிறது. தெருவின் அகலம் என்ன? 31 அடிகள். இதுதான் அதுக்குள்ள ஆன்சர். 71வது சம். டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 31 அடிகள். அடுத்து 72வது சம். 7 சிலந்திகள் 7 கூடுகளை 7 நாட்களில் கட்டினால் ஒரு சிலந்தி ஒரு கூட்டினை எத்தனை நாளில் கட்டும்? 7 நாட்களில். இதுதான் அந்த சம் குறிய ஆன்சர். அடுத்து 73. ஒரு தந்தையின் வயது அவருடைய மகனின் வயதை போல் 3 மடங்கு. 5 வருடம் முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் இப்பொழுது மகனின் வயது 15. 73வது சம்முக்கு ஆன்சர் இது. 15 வயது. 75வது சம். 2 தொடர்வண்டிகள் முறையே 121 மீட்டர் மற்றும் 99 மீட்டர் நீளமுடையவைகள். மணிக்கு 40 கிலோமீட்டர் மற்றும் 33 கிலோமீட்டர் வேகத்தில் எதிரெதிர் திசையில் ஓடும்போது அவை ஒன்றை ஒன்று கடக்க ஆகும் நேரம் யாது? 11 வினாடிகள். இதுதான் அந்த சம்முக்கு ஆன்சர். 75வது சம். 11 வினாடிகள். தேங்க்யூ.